சென்னை சூப்பர் கிங், தமிழ் தலைவாஸ். சென்னை எஃப்சி. ஓகே, ஏன் திடீர்னு நம்ம வந்து டக்குன்னு வந்து சென்னை சூப்பர் கிங், தமிழ் தலைவாஸ், சென்னை எஃப்சி சொல்றோம்னு சொல்லிட்டு நீங்க ஷாக் ஆகலாம். என்னன்னா இந்த 3 டீமுக்குள்ள இருக்கிற ஒரு மிக முக்கியமான நியூஸஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது ஓனர் யாரு? இது வந்து ஒரு கம்பாரிசன் வீடியோ. இந்த 3 டீம்ல சோ இதெல்லாம் இருக்கு, இவங்களுக்கு இவங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க போறீங்க. சொல்லிட்டு இதுல யாரு மேஜர் ரோல், அதாவது மேஜரா இருக்கு சென்னையில இங்க பெரிய சப்போர்ட் யாருக்கு இருக்கு? கமெண்ட்ல சொல்லிருப்பீங்க சென்னை சூப்பர் கிங், எனக்கு புரியுது. இதெல்லாம் ரொம்ப பெரிய சஸ்பென்ஸ்லாம் சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் எல்லாத்த பத்தியும் டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா சென்னை எஃப்சிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, பிகாஸ் சென்னை சூப்பர் கிங் ஃபேன் பேஸ். பட் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண பிரான்சைஸ். சோ அதனால இது மூணுக்குமான கம்பாரிசன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவா உங்களுக்கு இருக்க போகுது. எல்லா டீடைலும் இந்த 3 கிளப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன ஆக்ஷன். ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ எஸ், எல்லாருமே வந்து சென்னை அப்படின்னு சொன்னா டப்புன்னு சென்னை ஞாபகம் வருதோ இல்லையோ, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஞாபகம் வரும். எல்லாரும் சென்னை எஃப்சி ஞாபகத்துக்கு வரும். ஆமா வரும். தமிழ்நாடுன்னு சொன்னா தமிழ் தலைவாசும் ஞாபகத்துக்கு வரும். தமிழ்நாடு சொன்னா எங்க தளபதி தானே ஞாபகம் வருவாரு. உலகவர் ஓவியமே உற்சாக காந்தி அவரு. ஆக்சுவலி இந்த டீம் கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் தலைவாசோட நேம் பிடிக்கும். ஏன்னா அது தமிழ்நாடுங்கிற தமிழை பேஸ் பண்ண நேமா இருக்கும். மற்றது எல்லாமே சென்னையை பேஸ் பண்ணியே இருக்கும். நான் தமிழ் சூப்பர் கிங்ஸ் வச்சுக்க வேணுமே. சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்சது ஒரு கனெக்ட் தானடா. சென்னை மக்களுக்கு மட்டும் அது கிடையாது இல்ல. ஓகே ஓகே ஃபைன். எல்லாரும் தமிழ்நாடு சென்னை இருக்கு, அப்படி கனெக்ட் பண்ணிக்கங்கடா. என்னடா பிரிச்சுலாம்? அப்படி நான் பிரிச்சுலாம் பார்க்கல, சொல்றேன். அந்த நேம் தமிழ் வரணும், தமிழ் எல்லாத்துக்கும் தமிழ் வைக்க முடியுமாடா? தமிழ் நிதிஷ்குமார் உன் பேரு தமிழ் குமார் வைக்கலாமா? நான் தமிழ்நாடு ஓன் பிரான்சைஸ் கிடையாது. தமிழ்நாடு ஓன் பிரான்சைஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்படி வைக்கலாம். சரி ஓகே ஃபைன், அடிச்சுக்கலாம் நம்ம தனியா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டிலே பண்ண வேணாம். ஸோ ஒவ்வொரு டீமோட ஓனர் பக்கம் வந்துடும். ஏன்னா பிகாஸ் அவங்க தான் அந்த டீம் உருவாக்குனது. அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ பிளேயரை எடுத்து அந்த கப்பை வாங்குறது அவங்க டீம் வாங்கி டீம் வந்து கொடுப்பாங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் வாங்கி அதான் நடக்குது. பெரிய கஷ்டம் தான். சொல்லிடுங்க வழக்கம் போல சென்னை சூப்பர் கிங்ஸ். வழக்கம் போல சென்னை சூப்பர் கிங்ஸோட ஓனர் சொல்லும் போது டப்பு கீழே போட்டுருப்பாங்க எல்லாரும், என் சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு. தோனி இல்லையா? நான் வந்து அதாவது இப்படி என்ன சொல்லி விட்டுட்டு நீ தானே வேலை பாக்குற பாத்தியா? இல்லண்ணா, இப்ப வந்து சிஎஸ்கே கிரிக்கெட் லிமிடெட்னு சொல்லி கம்பெனி பேரை மாத்திட்டாங்க. இந்தியா சிமெண்ட் கிடையாது. சோ அதான் தோனி இருப்பாரோன்னு எதிர்பார்த்தாரு. என்னடா டவுட் பாரு, எங்க தலைவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாரு என்னென்ன நடக்குதுன்னு அபிஷியலா எல்லாருக்கும் தெரியுங்க. அவ்வளவுதாங்க, இது சும்மா சொல்றாங்க. அடுத்த பக்கம் போயிருப்பா. இந்தியா சிமெண்ட் என் சீனிவாசன் தான் ஓனர். ஆமாப்பா. ஓகே, இந்த பக்கம் நான் சென்னை எஃப்சிக்கு சொல்றேன். சென்னை எஃப்சிக்கும் தோனிக்கும் ஒரு சம்மதம் இருக்கு. சென்னை எஃப்சியோட கோ ஓனர் தோனி தெரியுமா? அது தெரியும், அதனாலதான் வெயிட் பண்றது. நீ என்ன ஸ்வீட்டா தானி அண்ட் அபிஷேக் பச்சன் 2 பேரும் வந்து மேக்ஸிமம் ஷேர் வந்து ஹோல்ட் பண்றாங்க. அண்ட் இங்க மகேந்திர சிங் தோனிக்கும் ஷேர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வாட்டி சென்னை எஃப்சி மேட்ச் பார்க்கும்போது தலைவன் போய் உட்கார்ந்துறாரு, பாத்துருக்கீங்களா? எல்லா வாட்டியும் வந்தா நல்லா தான் இருக்கும். வரமாட்டாரு, நல்லா ரகசியம் எல்லாம் வந்துடாது. அப்புறம் சென்னைக்கு மேட்ச் பார்க்க வருவார், நான் மேட்ச் பார்க்க போவேன், வரமாட்டாருங்க. அப்படியே பிஸியா இருப்பாரு, மிஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன், சூப்பர். அதுக்கப்புறமா தமிழ் தலைவாஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா மேக்னம் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ஓன் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியோட ஓனர்ஸ். அவங்க தான் எங்க தமிழ் தலைவாசியும் வாங்கி ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சிரஞ்சீவி கோ ஓனரா இருக்காரு இதுக்கு. அண்ட் அல்லு அரவிந்த்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ப்ரொடியூசர், அவருமே இது கோ ஓனரா இருக்காரு. ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கருமே இதுக்கு கோ ஓனர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆரம்பிக்கும் போது நம்மளோட விஜய் சேதுபதி இருக்காரு இல்லையா, அவர் வந்து பிராண்ட் அம்பாசிடராகவும் தமிழ் தலைவாசுக்கு இருந்திருக்காரு. பிக் பாஸ் ஓடும், அவருதான் ஓடணும் போல இருக்கு. என்ன பண்றது, மனுஷன் இங்க வந்து ஓகே பிரச்சனை ஷேர் பண்ணும்போது சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க, பேசி தீர்த்துக்கலாம், பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்பாரோ. கமல் சார் கேட்பாரு, தெரியல, சரி பாத்துக்கலாம். ஓகே, தமிழ் தலைவாசோட ஓனர்ஸ் வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க, ஷேர்ஸ் இவ்வளவு பேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சூப்பர். வெனியூ போயிடலாமா? போயிடலாமா? சென்னை சூப்பர் கிங்கோட ஃபேவரட்டான வெனியூ எல்லாருக்குமே தெரியும், ஹோம் கிரவுண்ட் சொல்லணும் இல்லையா, அது நம்முடைய சேப்பாக்கு தான். இதெல்லாம் சொன்னா என்ன திட்டுவாங்கடா, அதெல்லாம் தெரியாதான்னு சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, சரி எல்லாருக்குமே தெரியணும் அவசியம். சேப்பாக் தான் எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி சென்னை எஃப்சியோட ஹோம் வென்யூ அப்படிங்கிறது நம்ம நேரு ஸ்டேடியம் தான். சோ அங்கதான் அவங்க மேட்ச். யாருக்கும் தெரியாத நியூஸ் நாங்க சொல்றோம். ஓகே நெக்ஸ்ட். இப்ப ஃபுட்பால் பார்க்காத ஃபேன்ஸுக்கு சத்தியமா தெரியாது. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நேரு இண்டோர் ஸ்டேடியம் இருக்கு. இண்டோர் ஸ்டேடியம் தான் உங்களுக்கு. ஆனா அந்த இண்டோர் ஸ்டேடியம் மேட்ச் ஆடுறதை விட நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரி ஓகே, அந்த நேரு இண்டோர் ஸ்டேடியம், அந்த நேரு இண்டோர் ஸ்டேடியம் தான் தமிழ் தலைவாசோட ஹோம் வென்யூ. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டோம். அந்த டீம் எப்ப உருவாக்கப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? 3 டீம்ல ரொம்ப வயசான டீம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். என்ன வயசு சீனியர்னு சொல்ற? என்ன வயசான யூஸ் பண்ற? முன்னாடி வயசான your line is always a line ரா. சரி, இப்போ அதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சுல.
ரொம்ப முன்னாடி உருவாக்கப்பட்ட டீம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் 2008ல. வயசாயிடுச்சு, ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஸ்குவாட் விட்டு போற டைலாக மாத்துற, ரொம்ப வருஷமா இருக்குன்னு வச்சிருக்கியா? லைன் இஸ் ஆல்வேஸ் a line. சரி, அதான் 2008ல ஆரம்பிச்சாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஐபிஎல் அப்பதான் ஆரம்பிக்கப்பட்டது, அதான் அப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க. அந்த ஏரா அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அதுல இருந்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் ISL இந்தியன் சூப்பர் லீக் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க நம்மளோட அம்பானி ஃபேமிலி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2013-14 காலகட்டத்தில் தான் சென்னை எஃப்சி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அங்கே வந்து அவங்க மெயினாக எல்லாருமே பார்த்தது அந்த கிளப் சென்னை எஃப்சி உருவாக்கும் போது தோனி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. அதனால தான் ஓனராக உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, அவரே தான் வரணும். அந்த தலைவர் ஃபுல் ஸ்கெட்சுடா. அதே மாதிரி அதே டைம்ல தான் ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசுங்கிற ஒரு டீம் கிடையாது. ஸோ அப்போ மேக்ஸிமம் டீம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ எப்படி நம்ம ஐபிஎல்ல 2 டீம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி 2017 காலகட்டத்தில் தான் டீம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்ப ஜாயின் பண்ண டீம் தான் தமிழ் தலைவாஸ் டீம். 2017 இருந்து மட்டும் தான் அவங்க ப்ரோ கபடி லீக்ல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ், சென்னை எஃப்சி, தமிழ் தலைவாஸ் அப்படின்னு சொன்னா மூணுக்குமே ஒண்ணு ஒற்றுமையா இருக்கும். சென்னைன்னு சொல்றாத என்னன்னா ஜெர்சி கலர் எல்லாருக்குமே எல்லோ வந்து சென்னை எஃப்சி வந்து மேக்ஸிமம் ப்ளூ அண்ட் ஒயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் எல்லோங்கிறது கொஞ்சம் இப்ப ஆட் ஆன் ஆகுது. எல்லோ முன்னாடி தான் லைட்டா யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க லோகோ வந்து எல்லோல தான் இருக்கும், எல்லோ அண்ட் ப்ளூல தான் இருக்கும். சீனியர் சொன்னல, சீனியர் நாங்க ஃபுல்லா எல்லோ தான். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஜில்லுன்னு வச்சிருப்போம் மஞ்சப்படா தான். பட் இங்க ஒரிஜினல் மஞ்சப்படா வந்து ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி படை. மஞ்சப்படா. மஞ்சப்படா என்னடா படானா? படானா அவங்க ஊர்ல படா. ஓகே ஃபைன். மஞ்சப்படா அப்படிங்கிறது கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியோட மிகப்பெரிய ஃபேன் பேஸ் ஃபுட்பால் டீமுக்கு. அதனால சென்னை எஃப்சினால பெருசா எல்லோங்கிறத யூஸ் பண்ண முடியாமலே போயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இங்க தமிழ் தலைவாஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியோட ஓனர்ஸ் தான் தமிழ் தலைவாஸோட ஓனர்ஸ். அவங்களுக்கு எல்லோ அவ்வளவு பிடிக்குங்கிறதுனால இங்க எல்லோ அண்ட் ப்ளூ வந்து தமிழ் தலைவாஸ்ல ஆட்டோமேட்டிக்கா. எனக்கு என்ன டவுட்னா சென்னையில மோஸ்ட்லி எல்லோ யூஸ் பண்றாங்களோன்றது. ஏன்னா செலிபிரிட்டி கிரிக்கெட் பார்த்தப்ப சிசிஎல் சென்னை ரைனோஸ் கூட எல்லோ இவங்க சூஸ் பண்ணிக்கிற விஷயம் தான். ஆனா சென்னை எஃப்சி எல்லாம் யூஸ் பண்ண முடியாம போனதுக்கு ரீசன் இதான் சொன்னேன். கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு எல்லோ இருக்கிறதுனால இங்க அவங்களால யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஜெர்சி அப்படிங்கிறது ப்ளூ அண்ட் ஒயிட் தான் மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. அவேக்கும் ஹோமுக்கும் மாறி மாறி இருக்கும். ஓகே, கேப்டன் சைடு வருவோம். என்னதான் ஒரு டீம் வந்து அந்த டீமுக்குன்னு ஒரு கேப்டன் இருப்பாங்கல்ல. கேப்டன் மட்டும் வேணாம், ஐகான் பிளேயர்ஸ் ஐகான் பிளேயர். ஓகே அப்படி சொல்லலாம்ன்றே. ஓகே ஃபைன், வச்சுக்கோ, உனக்காக வச்சுக்கோ. சோ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆஸ்தான கேப்டன் எப்பயும் கேப்டன் கூல் என்று அழைக்கப்படக்கூடிய இப்ப கேப்டன் யாரை சொல்லுங்க. தோனி அண்ட் ஸ்டில் யாரா பில்ட் அப் பண்ணிட்டு இருக்காங்க தலைவனுக்காங்க கேப்டன். இப்போ வந்து அது எப்படி கோட் படத்துல விஜய் சார் வந்து எஸ்கே கையில கொடுத்துட்டு போறாரு, அது மாதிரி ருத்ராஜ் கைவாட் கொடுத்துட்டாரு முன்னாடியே. அது காப்பி, இது நாங்க முன்னாடியே பண்ணிட்டோம். ஸோ எஸ், அதை வந்து பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து கெய்காட் வந்து கேப்டன்சி பண்றாரு. லாஸ்ட் இயர் அவர் தான் பண்ணாரு. 2024 அவர் தான் பண்ணாரு. இதுக்கப்புறம் அவர் தான் தொடர போறாரு. ஸோ எஸ், அதுக்கப்புறம் ஸ்டார் பிளேயர் பக்கம் வந்தோன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங் அப்படின்னா டப்புன்னு ஞாபகம் வருது எல்லாருக்கும் MS தோனி. ஸோ அதுக்கப்புறம் பிராவோ ஞாபகம் வருவாரு. அதுக்கப்புறம் மேத்யூ ஹெடன் ஞாபகம் வருவாரு. பிரெண்டன் மக்கலம், ஷான் வாட்சன், சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா எல்லா பேரும் சொல்லுவீங்க. சரி ஓகே, நான் ஒரு 4 பேர் சொல்லிடுறேன்ப்பா. ரொம்ப ஐக்கானா இவங்க தான். ஒன்னு MSD, அவர் தான் பிராண்ட் அம்பாசிடரா கிட்டத்தட்ட இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் IPL சுரேஷ் ரெய்னா, ரவிச்சந்திர அஸ்வின் இருந்தாரு. இப்போ வந்து சிவம் துபே, இப்போ ருத்ராஜ் கைக்வாட் பிச்சிங். ஜடேஜாலாம் விட்டீங்க பாத்தீங்களா? அண்ணா 4 பேர் தான் சொல்றேன்றப்ப எங்கடா? ஆனா 5 பேர் சொல்லிட்டீங்க. ஆனா அதுல சரி ஓகே, தளபதி அவர்கள் ஜடேஜா. ஓகே, சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான் கேப்டனா இருக்காரு. ரியான் எட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா போன சீசனும் அவர் தான் இருந்தாரு, இங்கேயும் அவர் தான் இருக்காரு. அண்ட் ஓவராலா பார்க்கும்போது சென்னை எஃப்சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ இங்க வெற்றிக்கு உதவிய ஸ்டீஃபன் மெண்டோசா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருந்தாரு. மார்க்கோ மெட்டரெசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச் கம்மிங் பிளேயர். ஒரு கோச் வந்து பிளே பண்ண எப்படி இருக்கும், அவர் இதெல்லாம் பண்ணுவாரு. அப்போ சோ அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சென்னை எஃப்சி வேற லெவலில் இருக்கும். அப்பெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே மெண்டோசா முக்கியமான பிளேயர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது இல்லாமல் ஜே அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருந்தார். இப்போ வரைக்கும் சென்னை எஃப்சிக்காக அதிக மேட்சஸ் ஆன பிளேயரும் அதிக கோல் அடிச்ச பிளேயரும் வந்து ஜே. அது இல்லாமல் எலானோ ப்ளூமர், ரஃபேல் அகஸ்டோ, ரஃபேல் கிரவலாரோ, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து சென்னை எஃப்சியில் வந்து இருந்திருக்காங்க. அது இல்லாமல் வல்ஸ்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருப்பாரு சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும். நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிடுங்க. ஸோ கண்டிப்பா இங்க வந்து சென்னை எஃப்சி வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங்ல இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ட்ரியான சீசனு பயங்கரமான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் உள்ள வந்தாங்க. நீங்க எப்படி கூல் கேப்டன் தோனின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி கபடியை பொறுத்த வரைக்கும் கூல் கேப்டன், ஐஸ் கேப்டன் அழைக்கப்படுற அஜய் தாக்கூர், ஸோ அவரை வந்து கேப்டனா
அவரை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணி தான் தமிழ் தலைவாஸ் டீம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து கேப்டனா இருக்கிறது சாகர் ராத்தி. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க வீடியோ அறிவிச்சிருக்காங்க. போட்டிருப்போம், அதுவுமே தெரிஞ்சிருக்கும். சாகர் ராத்தி கேப்டன், வைஸ் கேப்டன்ஸா சச்சின் தெண்டுல்கர், சாகில் குலியா இருக்காங்க. இந்த டீமோட ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அஜய் தாக்கூர் ஆடி இருக்காரு, மஞ்சித் சில்லர் ஆடி இருக்காரு, ராகுல் சௌத்ரி ஆடி இருக்காரு, பவன் ஷராவத் 10 நிமிஷம் ஆடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இதுல ஆடி இருக்காங்க. பட் எல்லாரும் ஆடினாலுமே இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் தான் தமிழ் தலைவாசோட அடையாளமா பார்க்கப்படுறாங்க. அதற்கு முக்கியமான ரீசன் அவங்க யங்ஸ்டரா எடுத்து இப்ப வரைக்கும் குருமாயி வந்திருக்காங்க. கோச் கோச்செல்லாம் நான் வரல, நீங்க ஒரு கோச் பேரை சொல்லிட்டு போயிருவீங்க, நான் இங்க மாத்திட்டே இருக்கணும்ல. அப்ப வேணாம். ஓகே, ஸ்டீவன் ஃபிளமிங் இல்ல. தெரியும். ஸ்டீஃபன் ஃபிளிங் சொல்லுங்க. ஃபிளமிங் எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் கோச்சா இருக்காரு. ஸோ இப்போதைக்கு சென்னை எஃப்சில ரொம்ப ஃபேமஸான கோச் அப்படின்னா எனக்கு மார்க்கோ மெட்டலசி பிடிக்கும். ஓகே ஃபைன். பட் இப்போ இருக்கிறது ஓவன் கோயல். தமிழ் தலைவாசா? ஆனா தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் கே பாஸ்கரன், எலச்சாரி பாஸ்கரன், உதயகுமார் என்னடா அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்க? இருந்திருக்காங்கண்ணே. உதயகுமாருக்கு அப்புறமா ஆஷன் குமார் ஒரு 2 வருஷம் இருந்தாரு, நல்லா பண்ணாரு. பட் இப்ப ஆஷன் குமார் தூக்கி போட்டு 2 கோச் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. உதயகுமார் 2 தர்மராஜ். கபடிக்கு மொத்தம் எத்தனை பேரா? 7 பேரு. என்னடா கோச் 7 பேர் தாண்டி போயிட்டு இருக்கு? அது ஒரு சீசனுக்கு ஒவ்வொருத்தர்னே. சரி ஓகே பரவாயில்ல. சக்சஸ் ஆகலாம் தூக்கி போட்டுருவோம். இப்ப பாரு சக்சஸ் பத்தி பேசுறேன் பாரு. சரி இதெல்லாம் விட்டுருவோம், பர்ஃபார்மன்ஸ் சைடு வருவோம். ஏன்னா ரொம்ப நாள் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப நீங்க மட்டும் தான் பேசணும். அவ்வளவுதான். ஏன்னா இந்த பக்கம் அவன தமிழ் தலைவாசெல்லாம் போயிட்டு இப்ப தூங்கிட்டு இருப்பாங்க. இல்ல நிறைய இருக்கு, பேசுங்க. ஓகே, சென்னை சூப்பர் கிங் இதுவரை 10 ஃபைனல், அதுல 5 கோப்பைகள் வென்று சென்னை சூப்பர் கிங்கோட ஆதிக்கம் இன்னமும் இருக்கு. அடுத்து 6ஆம் கப் வருதுடி, லோடிங் ஆன். அப்படியா? யாரு? சரி, சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2 கப் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2014-15 சீசன்ல 2வது சீசன்ல ஒரு கப் வாங்கினாங்க. 17-18 சீசன்லயும் கப் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசா வராமலே இருந்துருந்துச்சு. பட் லாஸ்ட் சீசன் அப்படி இப்படின்னு போராடி பிளே ஆஃப்க்குள்ள என்ட்ரி ஆயிருந்தாங்க. பட் இந்த வருஷம் கப்புங்கிறது எதிர்பார்க்கப்படுது சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும். அங்க யாரு விராட் கோலி வந்து நின்னுட்டு இருக்காங்க தனியா? தமிழ் தலைவாஸ். வர சொல்லு. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 6 சீசன் ஆடி இருக்காங்க. ஒரே ஒரு சீசன் மட்டும் தான் பிளே ஆஃப் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 சீசன் டேபிள் கடைசியில சண்டை போடுவாங்க, கடைசியில தான் முடிப்பாங்க. இப்படிதான் இருந்திருக்கு தமிழ் தலைவாசோட பெர்ஃபார்மன்ஸ். ஜெயிக்கணும் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் சீசனும் 9வது இடத்துல முடிச்சிருந்தாங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் இந்த டைம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இங்க என்னதான் சென்னை சூப்பர் கிங்ஸ், சென்னை எஃப்சி, தமிழ் தலைவாஸ்னு அடிச்சுக்கிட்டாலும் சொல்லு எல்லாருக்குமே இங்க தமிழ்நாட்டுல ஃபேன் பேஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தமிழ்நாடு பேஸ் பண்ண பிரான்ச்சைஸ் இருக்கு. ஸோ இந்தியா லெவல்லையுமே எப்பவுமே சப்போர்ட் இருக்கதான் செய்யுது. யார் நம்பர் 1? எலைன் இஸ் ஆல்வேஸ் எலைன் சொல்லு. அதான் அது அப்படி சொல்ல மனசு இல்லாம தான் 3 டீமும் சொல்றேன் சொல்லி புடிச்சிட்டு போறேன். அதான் இருந்தாலும் நம்பர் 1ன்னு சொல்லல. சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸ், சென்னை எஃப்சி, தமிழ் தலைவாஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான். தோனி இருக்கிற வரைக்கும் உங்க வீட்டு பத்திரத்தை நீங்க வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா ஃபேன் பேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சென்னை எஃப்சி பின்னாடி தள்ளிட்டு தமிழ் தலைவாஸ் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பின்னாடி. ஓவராலா பார்க்கும்போது இந்த 3 பிரான்ச்சைஸ் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டு லெவல்ல கொண்டாடப்பட்டு இருக்கு தமிழ்நாடு மக்களால. ஆனா இது இல்லாம நிறைய ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பிரான்ச்சைஸ் எல்லாம் இருக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ணி. தமிழ் தலைவாஸ் சென்னையோட பிராண்ட் அம்பாசிடர் அவர்தான்டா.